ஏர்லி மார்னிங் சும்மா சூப்பராக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் இந்த கோஸ்ட் ரோடு இருக்குது. காலகட்டத்தில் நான் 2வது வாட்டி வரேன். நம்ம இப்போ தான் ஷூட்டிங் தான் போயிருக்குது. அப்படியே பாருங்க, யாரும் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தே பார்க்கணும். நம்ம கோரடஸ் அப்படியே பறக்குறாங்க. முருடேஸ்வரை பார்க்கணும். வாடியா வீடியோ போல் ஹலோ டியர் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு ட்ரிப்போட 3rd டே, 3வது நாள். கோவா ரைடோட 3வது நாள். இன்றைக்கி இந்த ரெசார்ட்டில் நேற்று நைட்டு இங்கே ஆல்ட் ஆகிருந்தோம். பாருங்கள், நல்லா இருக்குது. 2500 வீக்கெண்டில் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. அப்படி பேச ஒரு 2200 பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடுனாங்க. அமௌண்ட் கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுன்ட்டாங்க. சரி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தெரியாதுன்னு நான் வெளி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். ரூம் விக்கெட் பண்ண போகிறோம். எல்லாம் பேக் பண்ணிட்டுலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அருண் ப்ரோவும் என்எஸ் கேப்டன் ப்ரோவும் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. கிளம்ப வேண்டி தான். ரூம் சிம்பிளாக தான் நல்லா இருக்குது. பட் ஓகே, இந்த பக்கம் வந்து பீச்சு, இந்த பக்கம் அந்த பேக் வாட்டர் மாதிரி ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்குல்ல, அது நல்லா இருக்குது. இந்த பக்கம் பீச் காட்டுப்பாங்க. நேற்று ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மோட்டோ விளாகில். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. இப்போ நேராக கோகர்நாக் முடேஸ்வராக்கு போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கோகர்நாக்கில் போய் ஆல்ட் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் தான் கோவா. ஏன்னா இங்கேருந்து 320 கிலோமீட்டர் கோவா இருக்குது. ஒரே அடி அடிச்சோம்னாக்கா நைட் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு தூங்கவில்லை, சரியா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கோகர்நாக்கில் ஒரு ஆல்ட்டு போட்டு நாளைக்கும் கோவாவில் ஆல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு ரொம்ப ஜாலி சொல்கிறது. அவங்கவுங்க சோக கதையை சொந்த கதையை பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ஒரு பைத்திய கதை இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எங்கள் இது கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. சில வார்த்தைகளும் சொல்ல வந்தேன். இந்த ரூம் எப்படி இருந்துச்சு, நான் புக் பண்ணி கொடுத்தது அப்படின்னு. கிங் ஆஃப் த ஹீரோ நீங்கள் தான், எல்லாத்துலேயும் நீங்கள் தான் சிறந்தவரே. ஆமாம் ஆமாம், ஒரு டேரக்டரு, நாங்கள் ஆக்ட்ரஸு. வேற எந்த ஃபிலிமையும் நினைச்சிடாதீங்க. ஆமாம், அது நாங்கள் ரைடர்ஸ் ஃபேமிலி, அவ்வளோதான். சரி, அப்புறம் இங்கே பயங்கரமான ஒரு வியூஸ்லாம் இந்த வீடியோ கிளிப்போட ஆட் பண்ணியிருக்கோம். பின்னாடி போக பயங்கரமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. கருத்துட்டே போகிறேன். கோஸ்டல் ஏரியா அப்படியே உள்ள தள்ளி விட்ற வேண்டியதான். கோஸ்டல் ஏரியா காட்டி உப்பு காற்றுல கருத்துட்டேன். பரவாயில்ல, ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோஸ்ட் ஆகிரும். ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகாது ப்ரோ மக்களே. உப்பு காத்தோட வாடி போன மூஞ்சோட பாட்டெல்லாம் பரவாயில்ல தலைவர். உப்பு காத்து. ஓகே மக்களே, கோபுரோவில் பார்க்கலாம். ஐயோ, போகும்போதே திறக்குள்ளது, பார்த்துக்கலாம். அதான் மக்களே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரைடு. டிஃபன் சாப்பிட்டு டைரெக்டாக மரவந்த பீச். ஆல்ரெடி மரவந்த பீச்சுக்கு நம்ம ஆயுத பூஜை தசரா டைமில் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இவங்களுக்காக போகிறோம். இவங்களுக்காக அந்த ரூட்டு தான் போகணும், ஒரு வழி இல்லை. நாமளும் காட்டிக்கலாம். வாவ், ஏர்லி மார்னிங் சும்மா சூப்பராக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. நேற்று நைட்டு இது மேலே 8 மணிக்கு இதெல்லாம் மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. ஓகே மக்களே, கோஸ்டல் ரோடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். வா, நேற்று இந்த பிரிட்ஜ் மேலே போனோம் இல்லையா, இப்போது அந்த போட்டு படகு எல்லாம் அவ்வளோ இருக்குது. எல்லாமே ஃபிஷர்மேன். உடுப்பியில் ஃபேமஸான இடம், மீன் பிடிக்கிற இடம் இதுதான். ஹார்பர், ஃபிஷ் ஹார்பர். ஐயோ, எல்லாம் இங்கேயே மீன் பிடிக்கிறாங்க, வலை போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களே, உடுப்பியில் மல்பேட் டவுன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மல்பே கிட்டே இருக்கிற ஒரு ஐலாண்டு, அப்புறமேட்டு ஒரு பீச்சு, மல்பே ஃபிஷ் ஹார்பர், இந்த மாதிரி. உடுப்பின்றது ஒரு டவுனு. அந்த டவுனுக்கிட்ட இருக்கிற ஒரு மல்பே ஊர் நல்லா இருக்குது இல்லையா, பேர் மல்பை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது. ஒரு வாட்டி மல்பே ஃபஸ்ட் வாட்டி இந்த ஊருக்கு வரும்போது நல்லா இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஊர் இது. வா வேறு மக்களே, கோஸ்டல் ரோடு ஜாயின் பண்ணிட்டோம். எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கிறது தெரியுமா. நம்ம அந்த பக்கம் கிட்ட இருந்துச்சு, இந்த பக்கம் ரொம்ப உள்ளே இருக்குது. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு மேலே அவுட்ரு இருக்குது கோஸ்டல் ரோடு. நம்ம அதை கவனிக்காமே அப்படியே வந்துட்டோம். சர்வீஸ் ரோடு 2 பக்கமும் வராங்க. நம்ம இப்போ ஹைவேல ஜாயின் ஆகணும். உள்ள முன்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லாம் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. இங்கேயும் ஒரு ஏரியா விடாமல் எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே பண்ணுவாங்க. ஸோ சேட்.
மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் இந்த கோஸ்ட் ரோடு இருக்குது. என்னமா தரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கேயோ கொஞ்சம் இடத்துல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்குது. வேறு லெவல் தரமாக இருக்குது. சாப்பிடணும் நிற்க வைக்கலான்னு பார்த்தா ஒரு நல்ல ஹோட்டலில் கிடைக்கல எங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேக் வாட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. 4 பக்கம் டிவைடாக வருது தண்ணி. இந்த பக்கம் ரிவரு, இந்த பக்கம் வந்து பேக் வாட்டர்ஸ் லெஃப்டில் இருக்கிறதெல்லாம். ஏன்னா இந்த பக்கம் தான் நம்மளுக்கு கடலில் இருக்கிறது, அதனால் அரண் ப்ரோ தெறிக்க விட்றா இருப்பாங்க. இங்கே இன்னொரு கோரிடர் இருக்கானோ. ஓகே மீட்டிங் கோ. கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள குந்தாபுரா மிகவும் பெயர் போன ஒரு ஊர். அந்த ஊரின் பாலத்தின் மேலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து சற்று தொலைவில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளதாம் போர்டு வைத்துள்ளார்கள். ஜான் மக்களே, குந்தாபுரா பேக் வாட்டர்ஸ். அதாவது நம்ம இப்போ கடல்கிட்ட வந்துட்டோம். அதனால் குந்தாபுரா பேக் வாட்டர்ஸை பார்க்குறோம். ஃபுல்லு எண்டு வரைக்கும் ஊருக்கு நிறைய இருக்குது. இந்தியாவிலே புகழ்பெற்ற ஒரு மரவந்த பீச்சுக்கு இந்த காலகட்டத்தில் நான் 2வது வாட்டி வரேன். ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே வேறு லெவலு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் ரிவர் அங்கே போயிட்டு இருக்குது. எங்கே தெரியாது, அங்கே கிட்ட தெரியும். அந்த ரிவரும் கடலும் பக்கத்தில் வந்து ரிவர் தனியாக பிரிஞ்சு போகிறது, கடல் அப்படியே இருக்கும். அதனால தான் அந்த பீச்சை ஃபேமஸான பீச்சு மரவந்த பீச்சுன்னு சொல்கிறது. இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. செம்மையான ஒரு பிளேஸுங்க. எப்போ வந்தாலும் பார்த்துட்டு போங்க. நம்மக்கிட்ட ட்ரோன் கிடையாது. இல்லை ட்ரோன் பறக்க வச்சு ரிவரையும் அப்புறமேட்டு கடலையும் ஒன்றா காட்டுவேன். இப்போ ட்ரோன் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல முன்ன வரும்போது நம்மளுக்கு க்ரீன் ஏரியா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போயிருக்குது. கூட்டமே இல்லை இன்றைக்கி மரவந்த பீச்சில். அவ்வளோ காலியாக விரிச்சோடி இருக்குது. அதுவும் நம்ம கடலோடு உணைஞ்சி பார்க்க போகிறோம். இப்போது உள்ளே போகிறதுக்கு வழி இல்லையா, அங்கே போகலாம். இங்கே எதுக்கு சும்மா மண் ரோட்டுக்கு. கடலோரத்தில் இருக்கிற ரோட்டுகள்லேயே மிகவும் ஃபேமஸான இந்த பீச்சை தான் பார்த்துட்டோம். இந்த ப்ரோ மரவந்த பீச் ரிவர் அது. கடலோரத்துலேயே ஹைவே ரோடு, அப்புறம் ஹைவே ரோடு பக்கத்துலேயே ஒரு பெரிய ரிவரு. நல்ல விஷயம்லாம். இப்போ அந்த ரிவர் வந்து நம்ம கூட ஜாயின் ஆக போகுது அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், அந்த ஆங்கிங் மாரி ஒன்று தங்கியிருக்கு இல்லையா, ஆங்கிங் மேலே டின்னர் சாப்பிட்றதுக்கு. நம்ம அந்த பீச்சோட அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல சாப்பாடு சாப்பிடணுமா, அதனால் இங்கே வச்சுருக்குறாங்க. இதில் ரீல் சேராக போட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். இது அடிக்கிற வெயிலுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியா இருக்கும். பீச் பாருங்கள், கல்லெல்லாம் சும்மா சூப்பராக வேறு லெவலில் வேறு ரகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் குளிக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். இந்த இடத்துல எப்போ மரவந்த பீச்சில் வந்தால் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. தண்ணியிலே காலை வைக்காதீங்க, இஷ்டம் போயிடுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். புஷ்குன்னு காலை வச்சா அந்த பள்ளம் அதிகமாக இருக்கும், தண்ணி அப்படியே இஷ்டம் போயிடும். அப்படியே டேஞ்சரான பீச்சு மரவந்த பீச்சு கூடவே. இப்போ நம்மளுக்கு ரிவர் ஜாயின் ஆக போகுது. பாருங்க மக்களை, ரிவர் ஜாயின் ஆகிடுச்சு. ரைட் சைடில் ரிவர் வந்து அப்படியே வந்து இப்படி ஜாயின் ஆகிடுச்சு. தார் புதுசாக போட்டிருக்குறாங்களா? ஓகே. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தலைவருங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. இந்த மேலே ரிவரை பார்க்காமையே. நான் சொன்னேன், வந்தோம் ப்ரோ, இந்த ரிவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி திருப்பி ரிட்டன் வர வச்சு ஏதோ ஷூட்டிங்கெல்லாம் போயின்னு இருக்குது. என்ன ஷூட்டிங்கே என்ன தெரியலாமல் அப்புறம் ஏதோ ஷூட்டிங் தான் போயின்னு இருக்குது. என்ன ஷூட்டு தெரியல, பார்க்கலாம். ரிவர் பற்றி கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். நல்லாயிருக்கும், போய் பார்க்கலான்னு. எப்படி இருக்குது பார்க்கலாம். தென்னந்தோப்பெல்லாம் நிறைய வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அதுக்காகவே வந்தோம். ஃபுல்லும் தென்னந்தோப்பு தான். குந்தாபுரா வழியாக மரவந்த பீச் வழியாக ரிவர் பக்கத்தில் இருக்கிற ஊர். எப்போவுமே இந்த இடத்துல தண்ணியெல்லாம் வெடியாது. அவ்வளோ தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். வாட் ஏ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வில்லேஜுங்க. அப்பா
எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அடாடாடா, அழகான வீடு, தென்னந்தோப்பு, பாக்கத்தோப்பு, வேறு மாதிரி சூப்பராக இருக்குது வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கிட்ட ஒரு வாட்டி வில்லேஜுக்குள்ளே ஒரு வாட்டி வரணும்னு பிளான் பண்ணோம், வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் வெயில் அடிக்குது. அந்த பக்கம்னு சூப்பராச்சு. அந்த ரோட்டில் போகலாம். போயிடலாம் வாபஸ். ஆமாம், அதுவும் நல்லா இருக்குது. பஸ் வரது டக்குன்னு எடுங்க, ரைட் எடுங்க. அந்த மாதிரிலாம் ஓட விடாது ப்ரோ. சிமெண்ட் ரோட்லேயே வண்டி டர்ன் பண்ணோம். வண்டினா வருது. இதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஊர் போகுதுங்க, ரோடு போகுது. அந்த ரோடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு. போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஊர் பக்கம் போய் கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம். குழு குழுன்னு இருக்குதே, குழுன்னு இருக்குதே. எங்கெல்லாம் எவ்வளோ வெயில் வச்சா கூட தெரியாது போலக்குது. அந்த மாதிரி குழுன்னு இருக்குது. ஆனால் மக்களே மழை காலத்தில் மட்டும் வந்துட்டாக்கா அவ்வளோதான், பேஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியான மழை வரும் எங்கெல்லாம். பாருங்கள், புல்லெல்லாம் கூட க்ரீனாகவே இருக்குது. ஏன்னா ரிவரும் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கடலும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால மண் ஈரமாகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடாது தண்ணி. அதனால் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். ஃபுல்லும் கார ரோடு, மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் இருக்குது. ஓ மை காட், மாங்காய் இருக்குது. யாரெல்லாம் 2 மாங்காய் அறுத்துட்டு போகலாம். பார்க்கலாம் இருங்க வரும்போது. சூப்பரான வில்லேஜில் மரவந்தே வில்லேஜ். ஏன்னா இந்த ரிவர் கண்ணுக்கே தெரியல. நம்ம ரிவர் பார்க்கணும் தான் வந்தோம். அடடா, நல்லா இருக்குதுப்பா. எல்லாமே பார்க்குறேன். யாரும் 3 பேரும் விசித்திரமாக இருக்கிறானுங்க அப்படின்ட்டு. எங்கே அருண் ப்ரோவை காணும், ஆலையை காணுமே பாட்டி. அவ்வளோதான் மக்களே, ஊர் முடிஞ்சிச்சு. மண் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிவர். ஓஹோ, ஹே புள்ளே ரிவர்கிட்ட வந்துட்டேன் புள்ளே. ஹே புள்ளே ரிவர்கிட்ட வந்துட்டேன் புள்ளே. பா, தரமாகுது மக்களே. ஐயோ, இதை பாருங்க ரிவர். இல்லைங்க மக்களே, போய் பார்த்துட்டு வரலாம் கீழே. A few moments later. பார்க்கலாம். இப்போயாவது அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தே பார்க்கணும். முடிச்சு விட்டாங்களான்னு தெரியல, முடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், வீடியோ எடுத்துக்கிட்டோம். அங்கே பாரு மக்களே, போட்டிங் இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ப்ரோ ஷார்ட் தர வீடியோ. இதான் மக்களே அந்த ரிவரு. பிரிட்ஜு மேலே நிற்கிறோம். முடிஞ்சிருச்சு. சராவதியில் ப்ரோ, அது ஏதோ ஒரு பேர், அப்புறம் சொல்லிக்கலாம். வீடியோ மட்டும் எடுத்துக்கோ. சரி மக்களே, லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல ஃபுல் ஜாஸ் சோடா குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஃபுல் ஜாஸ் சோடா ஓரளவு ஓகே. பட்டு சோடா, பிளாக்பெர்ரி ஜூஸு எல்லாம் வேறு லெவல் போட்டு கொடுத்தாரு. ஒரு ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பின்னு இருக்கிறோம். இப்போ முட்டேஸ்வரா 49 கிலோமீட்ரு. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே மக்களே, இந்த பீச் இதோட இங்கே தெரியாது. இதுக்கப்புறம் முடேஸ்வரா தான் பார்க்க முடியும். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் உள்ளே வந்துடும். கோஸ்டல் ரோடு. பீச் லெஃப்ட்டில் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். முடேஸ்வரா இங்கேருந்து 49 கிலோமீட்ரு. 1 ஹவர் காட்டுது. 1 ஹவர்னா 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 மினிட்ஸ்க்குள்ளே. என்ன வெயில் மக்களே, கால் அப்படியே உள்ள நெருப்பு மாதிரி சுடுது. அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. கடலில் எங்கே போச்சுன்னே தெரில. முடிஞ்சு போச்சு கடலை. அதோட இதுக்கப்புறம் முடேஸ்வரா தான் பார்க்க போகிறோம் கடலை. எனக்கு இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வளைவு நலைவாக. இதான் கோஸ்டல் ரோடோட வைப்பே இருக்குது. கோஸ்டல் ரோடு ஒன்று இப்படி இருக்கணும். எப்படி இது அருண் ப்ரோ லாக் பண்ணிட்டு போகிறார். ஹவ் இஸ் திஸ் ரோட் அப்படின்னு ஒரு டைட்டில். நல்லா இருக்கு இல்லையா? நேற்றெல்லாம் சும்மா இருக்காமல் வெடிய உக்காந்து வெட்டி கதையை பேசிட்டு 3 பேருடைய சோக கதை, சொந்த கதைலாம் பேசிட்டு இப்போ கண்ணு சொக்குது. இன்னும் இப்போ முடேஸ்வரா 8 கிலோமீட்டரில் இருக்கிறோம். இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் கோகர்ணா. அட்லீஸ்ட் கோகர்ணா போனது ஆல்ட்டா எல்லாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் கண்ணு சொக்குது மக்களே. அப்பா, அடிக்கிற வெயிலுக்கு சும்மா கும்மு ஜூவுனுக்குது. பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு முடேஸ்வரா தாண்டி 1 ஹவர்லேருந்து ஃபுல்லு வெஸ்டர்ன் காட்ஸ். நாளைக்கு அந்த ரோடு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். தரமாக இருக்கும் மக்களே. அந்த மாதிரி தரமாக இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோடு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். முடேஸ்வரா லெஃப்ட் எடுக்கணும் மக்களே. முன்னாடி போனால் அங்கே ஆர்ச்சி வரும். அந்த ஆர்ச்சி வழியாக எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தால் அங்கேருந்து கிட்ட 2 கிலோமீட்டர் அவ்வளோதான். அடிக்கிற வெயிலுக்கு முடேஸ்வரா எப்படி இருக்கு பார்த்து தெரில. பார்க்கலாம்.
2 கிலோமீட்டர் அவ்வளோதான் அந்த ரோடு முருடேஸ்வரம். நம்ம கோரைடர்ஸ் அப்படியே பறக்கிறாங்க முருடேஸ்வரம் பார்க்கணுன்ட்டு. அப்பா அடித்து பறக்கிறாங்க. ஓகே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 வாட்டி பார்த்துட்டோம்ல, 3வது வாட்டி இது. ஆனால் நம்ம பேக் டு பேக் வரோம் முருடேஸ்வராவுக்கு. வாட் இஸ் த ரீசன்? ஐ டோன்ட் நோ. டெல்மி மக்களே, டெல்மி. இங்கே முருடேஸ்வர் சிவன் சிலையை பார்க்கணும். தெரியுதா சிலை? வாட் ஏ பியூட்டிஃபுல். ஓப்பா அவன் வந்தப்போ பெயிண்டிங் பண்ணி தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு அதிசயம் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் வாட்டி வரும்போது பெயிண்டிங் பண்ண மாட்டான்னு நம்ம கேட்டோம். 2வது வாட்டி வரும்போது பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 3வது வாட்டி பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாட் ஏ கோஇன்சிடென்ட். How is முருடேஸ்வர்? அவ்வளோதான் மக்களே, முருடேஸ்வரை பார்த்தாச்சு. ஏ கூகுள் மக்களே, இந்த மாதிரி இடத்துல நம்ம பைக் லாக் பண்ணுறோமா? இப்போது ஃபஸ்ட் டைம் ஃபெயிலில் போகிற மக்களே, நம்ம பைக்கோட ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது. ஆஞ்சநேயர் டெம்பிள் பா தரமான இடம். என்ன ப்ராச்சே விண்டரா?